வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை ஜபமாக ஜபித்து வந்தால் நம் உடலில் இருக்கும் சக்திகள் தூண்டப்பட்டு நோய்களை எதிர்த்து போராடும் மந்திரம் இது. அந்த மந்திரத்தை பற்றி விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை அன்னை லலிதா திரிபுர சுந்தரிக்கும் பண்டாசுரன் என்பவனுக்கும் பலமான போர் ஒன்று நடந்தது. இப்போரில் எதிரெதிர் திசையில் நின்று கொண்டு மகா அஸ்திரங்களை வீசி ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்னை சக்தியின் சேனையின் மீது பலதரப்பட்ட அஸ்திரங்களை தொடுத்து போர் புரிந்து கொண்டிருந்தான் பண்டாசுரன். அதற்கு எதிர்வினை அஸ்திரங்களையும் அன்னையின் சேனை தொடுத்து வெற்றி கொண்டார்கள். இப்படியே போர் தொடரும் பொழுது திடீரென பண்டாசுரன் மகா ரோகாஸ்திரம் என்னும் அஸ்திரத்தை அன்னை சேனையின் மீது தொடுக்க பலவிதமான நோய்கள் வந்து தாக்கி சக்திகள் அனைவரும் பரிதவித்து நின்றனர். அப்பொழுது லலிதா திரிபுர சுந்தரி ஆகிய அன்னை பராசக்தி சர்வரோக நாமத்ரய என்னும் மகா சக்தி வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை பண்டாசுரனை நோக்கி தொடுத்து எல்லா நோய்களையும் விரட்டி அடித்து வெற்றி கொண்டார். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு தனியாக யாரிடமும் தீட்சை பெற வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கும் நோய் நொடிகள் யாவும் நீங்கும். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை ஜபமாக ஜபித்து வந்தால் நம் உடலில் இருக்கும் சக்திகள் தூண்டப்பட்டு நோய்களை எதிர்த்து போராடும் சக்தி கிடைக்கும். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 108 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அல்லது 108 முறை எழுத்து வடிவமாக எழுதினாலும் அரிதான பலன்கள் கிடைக்கும். நாமத்ரய மகா மந்திரம். ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக. ஆரோக்கியம் இருந்தால் போதும், ஐஸ்வர்யம் வரும். இந்த இரண்டும் சகல சம்பத்தையும் தரும். ஓம் நமோ ஸ்ரீமன் நாராயணாய அநாத ரக்ஷகா ஆபத் பாந்தவா ஸ்ரீமன் நாராயணா நமஸ்காரம். நாம் அனைவரும் ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக என்ற மந்திரங்களை சொல்லி நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எனும் தீங்கிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.